ஏன்னா பிசாசு சில எண்ணங்களை நமக்கு கொடுக்கிறான். என்னன்னா இதனுடைய விளைவுகளை நமக்கு சொல்றதே கிடையாது. தம்பி, இதெல்லாம் உனக்கு ஜாலியா இருக்கும், அப்பாட்ட போய் சொத்தை பிரிச்சு கேளு. இவ்வளோத்தையும் அவர் வச்சு என்ன பண்ண போறாரு? டெய்லி நீ தான் பாக்குறிய, ஒன்னும் பண்றது இல்ல. அவர்கிட்ட சொத்தை பிரிச்சு கேளு, ஃப்ரெண்ட்ஸோட சேரு, தனியான ஒரு இடத்துக்கு போ, தூர தேசத்துக்கு போ, ஜாலியா என்ஜாய் பண்ணு, வாழ்க்கை அனுபவிக்கிறது தான். வாலிபம் போச்சுன்னா இதெல்லாம் உன்னால அனுபவிக்கவே முடியாது. பிசாசு சொல்றான் பாருங்க. இவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்கறான், அவங்க அப்பா பிரிச்சு கொடுக்குறாரு. அதெல்லாம் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போறான். போய் தன்னுடைய சிநேகிதரோட அந்த ஆசையெல்லாம் அழிச்சு போட்டான். அவன் குறைவுபட தொடங்கின பொழுது இது இவனுக்கு புரியாத ஒரு புதிரா இது. இதெல்லாம் சொல்லவே இல்லையே பிசாசு, இந்த எண்ணெல்லாம் நம்மளுக்கு வரவே இல்லையே, வராது. அது அந்த அந்த ஸ்டேஜ் வரும்போதுதான் கொஞ்சம் விழிப்புணர்வு நமக்கு வர ஆரம்பிக்கும். ஆனா கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறாருங்க, மொத்தத்தையும் சொல்லி இருக்கிறாரு. அந்த பக்கம் போவாத பாணி, அந்த பக்கம் போனியா அது படுகுழிக்குள்ள போற மாதிரி, அவள் இருக்கும் சந்து பக்கம் போகாதே, இதெல்லாம் நாடாத, அதை விரும்பாத, என்ன நாடி வா அப்படின்ற. உன் வாழ்க்கையை என்னிடத்துல ஒப்படை. உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சினியா, வாலிப பிராயத்துல நீ என்ன நினைச்சினியா, உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உன் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும், உன்னுடைய புகழ் உச்சத்தை எட்டும். ஒருவேளை உடனடியா உனக்கு ஒண்ணு நடக்காத மாதிரி தெரியலாம், சில கஷ்டங்களை நீ அனுபவிக்கலாம், யோசேப்பு மாதிரி குழியில போடலாம், அடிமையா விட்டு போடப்படலாம். ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கம்மா. என்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சினியா உனக்கும் சந்தோஷம் நிறைவா இருக்கும். ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் நான் உனக்கு தரேன்.